அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம +2 அக்கௌண்டன்சில 5th சாப்டர் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அதில் இல்லஸ்ட்ரேஷன் சம் 3rd பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் இதெல்லாம் வந்து எப்படி பிரித்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்ததுன்னா அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். இப்போ நியூவாக அட்மிட் ஆகிற பார்ட்னர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் தரமாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய உழைப்பில் கிடைச்சதுதான் அந்த ப்ராஃபிட்லாம். இப்போ ஜென்ரல் ரிசர்வ்ன்றதும் ப்ராஃபிட்ல கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க, சரிங்களா? இப்போ அதெல்லாம் வந்து அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு தான் கிடைக்க வேண்டியது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அதை கொடுக்கறதுக்காக ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அது எதுவும் தேவைப்படலைன்னா அந்த அமௌண்ட்டை இந்த பார்ட்னர்ஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து ஓல்டு ரேஷியோல பிரிச்சு எடுத்துப்பாங்க, சரிங்களா? இப்போ நம்ம இந்த இல்லஸ்ட்ரேஷன் சம் 3rd பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நல்லா புரியும். இப்போ வந்து இந்த மாடல் வந்து கண்டிப்பா வந்து எக்ஸாம்ல சம்ம கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்கலாம், சரிங்களா? ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கியதாஸ் 2 பேர் வந்து பார்ட்னரு. 2 பேரும் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து 3:2 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய கணக்கு வழக்குகள் வந்து முடிக்கிறது வந்து March 31st, 2017ல. அவங்களுடைய லைபிலிட்டிஸும் அசட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கேபிட்டல் இதெல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல தான் யூஸ் பண்ணோம். அசட்ஸும் பேலன்ஸ் ஷீட். இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா டேவிட் வாஸ் அட்மிட்டட் இன்டு த பார்ட்னர்ஷிப். டேவிட் வந்து அட்மிட் பண்றாங்க எப்பன்னா 1/4/2017 நெக்ஸ்ட் டேல. இதுக்கு முன்னாடி கணக்கு முடிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் ஆன் அட்மிஷன். இப்போ அட்மிஷன் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த அசட்ஸ்லாம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவாங்க. டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிவாலுவேஷன் மாத்தி கிடைக்கிற ப்ராஃபிட்டோ லாஸோ அது வந்து ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ரேஷியோல பிரிச்சு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ராஃபிட்ஸ், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் இதுவும் வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் பிரிச்சு எடுத்துப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 20,000, ஜெனரல் ரிசர்வ் 5,000, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் வந்து 15,000. டோட்டலா பாத்தீங்கன்னா 40,000 இருக்கு. இந்த 40,000 பாத்தீங்கன்னா இவங்களுடைய ரேஷியோ ஓல்டு பார்ட்னர் ரத்னகுமார் ஆரோக்கியதாஸ் பாத்தீங்கன்னா 3:2. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5. மொத்தம் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து டோட்டலா வந்து 5. அப்போ 40,000 வந்து 5 ஆல டிவைட் பண்ணா 8,000 கிடைக்கும். 40 வந்து 8 5 40ங்களா? அப்போ 5 ஆல டிவைட் பண்ணா 8,000 கிடைக்கும். அப்போ 8,000 வந்து 3 ஆல ஒருத்தருக்கு மல்டிபிகேஷன் பண்ணோம் 2 ஆல. இப்போ 8 3s are எவ்வளவு வரும்? 24,000. 8 2s are 16,000. இந்த மாதிரி 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? இதுக்கு ஒரு என்ட்ரி பாத்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட் மாதிரி தான் இது எல்லாமே. அப்போ வந்து என்ன செய்யணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா, ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டான்னு போட்டு ஒவ்வொரு அமௌண்ட்டையும் போட்டுட்டு அதை தனியாக கீழே எடுத்து எழுதி இந்த 40,000 5 ஆல டிவைட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு 3 ஒருத்தருக்கு 2. அப்போ 2 போட்டு ரத்னகுமார் கேபிட்டல் அக்கௌண்ட், 2 ஆரோக்கியதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 24,000 16,000 பிரிச்சு கொடுத்தோம். அவ்வளவுதாங்க. இதுக்கு 2 மார்க்குங்க, சரிங்களா? இந்த பாருங்க சொல்யூஷன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டான்னு போட்டு 20,000 இந்த மாதிரி டெபிட் கிரெடிட் எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னு போட்டு இங்க டேட் போட்டுடணும், பர்டிகுலர் ஜர்னல் என்ட்ரி போடுறது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து 20,000, ஜெனரல் ரிசர்வ் 5,000, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டேட்டா 15,000. அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 40,000 வருது. டு ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 24,000. 40,000 divided by 5 into 3. To Arogyadas capital account 40,000 divided by 5 into 2. 5 ஆல divide பண்ணா 8 வரும். 8 2s are 16. Accumulated profit and reserve transfer to old partners capital account in the old profit sharing ratio. சரிங்களா? old partnerக்கு old ratioல ஷேர் பண்ணி கொடுத்துரும். இதுல நியூ பார்ட்னர் வர மாட்டாங்க. இப்போ வந்து revaluation of assets and liability. இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை நல்லா பார்த்துட்டீங்கன்னா சம் போடுறது ஈஸி. பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் அசெட்ஸ், அசெட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்பவுமே அந்த அசெட்ஸ் வந்து டெபிட் வைக்கணும் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்.
அதே மாதிரி அசெட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சர்ன்ட் அசெட். அதே மாதிரி இன்க்ரீஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் லைபிலிட்டி, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்பவுமே கிரெடிட் தான். ரீவேல்யூஷன் டெபிட் ஆப்போசிட், அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன்ட் லைபிலிட்டி. டிக்ரீஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் லைபிலிட்டி, லைபிலிட்டி வேல்யூ குறைஞ்சதுன்னா அது நமக்கு ப்ராஃபிட், அப்போ அது வந்து டெபிட் வைக்கிறோம் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அதே மாதிரி ரெக்கார்டிங் அண்ட் அன்ரெக்கார்ட் அசெட்ஸ், அசெட்ஸோட இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணல, இப்போ ரெக்கார்ட் பண்ண போறாங்க, அப்போ வந்து டெபிட். இப்போ கன்சர்ன்ஸ் அசெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி, இப்போ லைபிலிட்டி வந்து ரெக்கார்ட் பண்ணாம விட்டு வச்சிருக்காங்க, இப்போ அது பாத்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சர்ன் லைபிலிட்டி. இப்போ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதனால லைபிலிட்டி கிரெடிட் வைக்கிறோம். ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் த பேலன்ஸ் இன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், இப்போ பார்க்கணும் நம்ம அசெட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட், அசெட்ஸோட வேல்யூ குறைஞ்சதுன்னா லாஸ், லைபிலிட்டியோட வேல்யூ குறைஞ்சதுன்னா ப்ராஃபிட், லைபிலிட்டியோட வேல்யூ வந்து அதிகரிச்சதுன்னா லாஸ். இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யறோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல போடுறோம். இப்போ அசெட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆனது, லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆனது டெபிட் சைட் போடுறோம். அசெட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, லைபிலிட்டியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைட் போட்டு, கிரெடிட் சைடு அதிகமா இருந்து டெபிட் சைடு கம்மியா இருந்தா ப்ராஃபிட், ரீவேல்யூஷன் ப்ராஃபிட். அதே டெபிட் சைடு அதிகமா இருந்து கிரெடிட் சைடு கம்மியா இருந்துச்சுன்னா லாஸ் வரும். இப்போ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அந்த ப்ராஃபிட் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதே மாதிரி லாஸ் வந்துச்சுன்னா அந்த ஓல்டு பார்ட்னர் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். சரி, இந்த மாடல்ல சம் பார்க்கலாம். இப்போ சிம்பிளா ஃபோர்த் இல்லஸ்ட்ரேஷன் சம் பாருங்க. இதுல வந்து ராஜேஷ் ரமேஷ் ரெண்டு கூட்டாளி இருக்காங்க பார்ட்னர்ஸ். அவங்க வந்து ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து 3:2 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. புதுசா வந்து ராமன் அப்படின்றவரை அட்மிட் பண்றாங்க பார்ட்னர்ஷிப்ல. இப்ப அவங்களுடைய நியூ ரேஷியோ வந்து 5:3:2 அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இப்ப ரீவேல்யூஷன் வந்து அக்கௌண்ட் போட சொல்றாங்க. ஜேர்னல் என்ட்ரி அண்ட் ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இப்போ the value of building is increased by 15,000. அப்போ அசெட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அசெட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். The value of machinery is decreased by 4,000. இப்போ மிஷினரியோட வேல்யூ வந்து குறையுது, அப்போ அசெட்ஸோட வேல்யூ குறையுது. அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இஸ் மேட் ஃபார் 1000. இப்போ என்னாச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம கடனுக்கு பொருளை கொடுத்துருக்கோம், அதுல வந்து டவுட்டா இருக்கு வருமா வராதான்னு ஒரு 1000. இப்போ இது ஒரு லாஸ், அப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்னா கூட போட்டுடலாம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் போட்டு 5000. சரிங்களா, அடுத்து பில்டிங் அக்கௌண்ட். இப்போ ஜேர்னல் போட்டு டேட்டு பர்டிகுலர் எல்எஃப் டெபிட் கிரெடிட் போட்டுறோம். இப்போ பாத்தீங்கன்னா டேட் கொடுத்தா டேட் போடுங்க, இல்லையா ஏபிசி போட்டுங்க, ஏ போட்டுங்க. இப்போ பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டு 15,000 15,000. அடுத்து பிஎன்சி ரெண்டுத்துக்கும் சேர்த்து போட்டுறோம். அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா 5,000 டோட்டல் டு மிஷினரி அக்கௌண்ட் 4,000 டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 1000 5,000. அப்புறம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ராஜேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000 டு ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 4,000 10,000. சரிங்களா, அடுத்து வந்து ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் நம்ம ஹெட்டிங் போட்டு இப்போ வந்து லெட்ஜர் போடுறோம். இப்போ டெபிட் கிரெடிட் பர்டிகுலர் ரெண்டு அமௌண்ட் காலம், அதே மாதிரி ரெண்டு அமௌண்ட் காலம் போட்டாலும் ஓகே. இந்த சைடும் இதை ஆட் பண்றதுக்காக ரெண்டு போட்டிருக்காங்க. நம்ம எப்பவுமே ரெண்டு தான் இருக்கும் இல்லைங்களா அக்கௌண்ட்ஸ் நோட்ல. இப்போ வந்து பில்டிங்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால கிரெடிட் சைட் 15,000. மிஷினரி டிக்ரீஸ் ஆச்சு, அப்போ டெபிட் சைட் டு மிஷினரி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். இப்போ ரெண்டு 5,000. அப்போ 15,000ல 5,000 போச்சுன்னா 10,000. இவங்களுடைய ரேஷியோ வந்து 3:2. அப்போ டோட்டல் வந்து 5. இப்போ 10,000 வந்து 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2,000. 2,000 into 3 6,000. 2,000 into 2 4,000. டோட்டல் வந்து 10,000. இப்போ டோட்டல் வந்து 15,000 15,000. சரிங்களா, இப்போ இந்த மாடல்ல கண்டிப்பா டெஃபினட்டா 5 மார்க்ல கேக்குறாங்க. ரீவேல்யூஷன் வந்து லெட்ஜர் மட்டும் கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஜேர்னல்ல லெட்ஜரும் கேட்கலாம். இது ரொம்ப ஈஸி, இந்த மாடல்ல நல்லா பாத்துக்குங்க. நன்றி.